வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே ஸ்பெயின் உள்நாட்டுப் போர், சிதைந்த அமைதி. 1936 ஆண்டு ஸ்பெயின் என்ற அழகிய நாடு, சமாதானத்தின் நிலம், கலையின் தாயகம் திடீரென தீயில் மூழ்கியது. இது வெறும் உள்நாட்டுப் போராக மட்டும் இல்லாது, ஐரோப்பா முழுவதும் எதிர்காலத்தை மாற்றிய ஒரு முன்னோட்ட போராக மாறியது. பிரான்சிஸ்கோ பிராங்கோ என்ற இராணுவ தளபதி அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ச்சியை எழுப்பினார். அவருக்கு பின்னால் நின்றனர் ஹிட்லரின் ஜெர்மனி மற்றும் முசோலினியின் இத்தாலி. அவர்களுக்கு இது ஒரு சோதனை மைதானம். புதிய ஆயுதங்கள், புதிய யுத்த தந்திரங்கள் அனைத்தையும் இங்கே சோதித்து பார்த்தனர். மறுபுறம் ஸ்பெயின் மக்களின் ஜனநாயக அரசு சோவியத் ஒன்றியத்தின் ஆதரவில் போராடியது. ஆனால் உலகின் பெரும்பாலான நாடுகள் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தன. இவ்வாறு ஒரு நாடு பெரிய சக்திகளின் பயிற்சி மைதானமாக மாறிப்போனது. பெரும் நகரங்கள் சிதைந்தன, மில்லியன் கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்தனர், ஆயிரக்கணக்கான நிராயுதபாணிகள் கொல்லப்பட்டனர். அதே நேரத்தில் உலகம் அமைதியாக இருந்தது. ஆனால் ஹிட்லர் மர்ம புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தார். இதுதான் அடுத்த போருக்கான ஆரம்பம் என்று. இந்த உள்நாட்டுப் போர் பிரித்தானியாவிற்கும் பிரான்சிற்கும் மிகப்பெரிய எச்சரிக்கை மணியானது. ஆனால் அவர்கள் இன்னும் விழிக்கவில்லை. பிராங்கோவின் படைகள் வெற்றி பெற்றன, ஜனநாயகம் தோற்றது. அதுவே ஐரோப்பாவின் ஜனநாயகங்களுக்கான ஒரு இருண்ட வானம் ஆகியது. ஸ்பெயின் உள்நாட்டுப் போர் முடிந்ததும் உலகம் தெரிந்து கொண்டது, அடுத்த போர் தவிர்க்க முடியாது என்பதை. பிராங்கோவின் வெற்றியுடன் ஹிட்லர், முசோலினி இருவரும் தமது பேரரசு கனவை மேலும் தீவிரப்படுத்தினர். அந்த தீ விரைவில் ஐரோப்பாவை முழுவதும் எரிக்கப் போகின்றது. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.